விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி வட்டார சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் முத்து, தற்போது இந்த விசைத்தறி உரிமையாளர்களின் கோரிக்கைகள் என்னென்ன, அவர்களுடைய போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி, சங்கராபாண்டிபுரம், ஐயனாபுரம், சம்சியாபுரம் பகுதியில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உரிமையாளர்கள் உள்ளனர். இவர்களிடம் உள்ள 5000 விசைத்தறியை நம்பி நேரடியாகவும் மறைமுகம் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த வருடம் காலாவதியாகிவிட்டது. இந்த நிலையில் தொழிலாளர்கள் கடந்த முறை போடப்பட்ட அதே ஒப்பந்தம் முதல் வருடம் 6 பைசா, 2 மற்றும் 3வது வருடங்களுக்கு தலா 4 பைசா என்பதும் வருடம் 3 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தப்படும் என மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இதே தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தில் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர் கடந்த முறை போடப்பட்ட ஒப்பந்தம் முதல் வருடம் 13.5 பைசாவும் இருந்த இந்த ஆண்டு 1.5 குறைத்து 12 பைசா அடுத்தடுத்த ஆண்டுகளில் வழங்கி வந்து 9 பைசா இருந்து இந்த ஆண்டு 1 பைசா குறைத்து தலா 8 பைசா மட்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்பதால் விசைத்தறி உரிமையாளர்கள் 3 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 நாட்கள் வேலை நிறுத்தம் காரணமாக சத்திரப்பட்டி வட்டாரத்தில் உள்ள 5000 விசைத்தறி நிறுத்தப்பட்டதால் இதை நம்பி நேரடியாகவும் மறைமுகம் வேலை பார்த்து வந்த 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதனால் ரூபாய் 90 லட்சம் வரை ஊதியம் இழப்பு ஏற்பட்டதாலும் அரசு தொழிலாளர்கள் நலத்துறை தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் உடனடியாக கூலி உயர்வு சுமூகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நேற்று தொழிலாளர்கள் நலத்துறை அதிகாரி முன்னிலையில் விருதுநகரில் நடைபெற்ற மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர் மற்றும் தொழிற்சங்கத்தில் கலந்து கொண்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என கூறப்படுது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துகிருஷ்ணன்.